இந்த கூட்டத்தை எடுத்துக்கோங்களேன். இந்த கூட்டத்துல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வெறும் அவுட் அண்ட் அவுட் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ். இங்க வந்துட்டு ஒரு வயசான ஒரு ஆள் உள்ள வந்திருந்தா உயிரோட வெளில வந்திருக்க முடியுமானே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு கனெக்டிவிட்டியே வந்துட்டு தலைவருக்கும் மக்களுக்குமான கனெக்டிவிட்டிங்கிறது எல்லா தரப்பினர் கூடயும் இருக்கணும். வெறும் அவருடைய ரசிகர்கள் கூட மட்டும் இருந்துச்சுனாக்கா அது பெரிய அரசியல் மூவ்மெண்டா இருக்காதுங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு 30-35 வயசு வரைக்கும் ஃபுல்லா விஜய் ரசிகர்கள். அவங்க முன்னாடி ஒரு பேசிட்டு போனாரு. அவங்க பேசுனத கூட உள்வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியாது நமக்கு. ஆனா இதுவே ஒரு 90 வயசு வரைக்கும் கூட இருக்கக்கூடிய ஒரு தாத்தா பாட்டி எல்லாம் அந்த பிரச்சாரத்தை கவனிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சூழலும் இருந்துச்சுனாக்கா அவர் வந்துட்டு ஒரு பெரும் கூட்டத்தை சென்றடைய முடியும். இப்ப நான் விஜய் வந்து இந்த மாதிரி வசனம் பேசுறாரு, இந்த மாதிரியான இஷ்யூஸ்ல வந்துட்டு ஒரு லைன்ல பேசுறாருனாக்கா நான் ரசிக்க மாட்டேன். ஏன்னா நான் அரசியல் தெரிஞ்ச ஆளு. எனக்கு அரசியல் ஆழமா தெரியும். எங்க ஊர்ல என்ன பிரச்சனை தெரியும். திருவண்ணாமலை என்ன பிரச்சனை, இப்ப உங்க ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்க வந்து தஞ்சாவூர் சார்ந்தவங்க, தஞ்சாவூர்ல என்ன பிரச்சனை, உங்களுக்கு வந்துட்டு விவசாயம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். கடைமடையில தண்ணி வரணும்னு ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு வந்து குடிமராமத்து பணியை வந்துட்டு கடந்த ஆட்சி காலத்துல செஞ்சாங்க. இந்த ஆட்சி காலத்துல என்ன மாதிரியான தீர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க, எங்களுக்கு வந்து குடோன் கட்டி தரணும், இந்த மாதிரி வந்துட்டு நாங்க விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. எங்க ஊர்ல சில பிரச்சனைகள் இருக்கு. எங்க ஊர்ல வந்து நாங்க தான் இருக்கிறதே வந்துட்டு பின்தங்கிய மாவட்டம், நிறைய புலம்பெயர்தல் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம், பொருளாதார ரீதியா அடிபட்டு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், கல்வி ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டம். இப்படி எனக்கு தெரியும். இதெல்லாம் அட்ரஸ் பண்ண என் தலைவன் தான் ஆசைப்படுவேன் தவிர வெறும் பஞ்சுவசனங்கள் மேம்போக்கா சில விஷயங்களை சொல்லிட்டு கடந்து போனோம் அப்படின்னு ஆசைப்பட மாட்டேன். அப்ப இதெல்லாம் சிக்கல் இருக்கு. அப்ப நீங்க ஒரு அரசியல் பேச போறீங்கன்னாக்கா உங்களை கவனிக்கக்கூடிய கூட்டம் யாரெல்லாம் இருக்கணும்னாக்கா ஒரு 90 வயசு தாத்தாவும் அங்க இருக்கணும், ஒரு 50 வயசு ஒரு ஒரு மகளிர் இருக்கணும், ஒரு 30 வயசு இளைஞர் வந்துட்டு ஒரு கொள்கை ரீதியாக உறுதியோடு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். இதெல்லாம் நீங்க வந்துட்டு திமுக அதிமுகவில் பார்க்கலாம்.